திரு பி. கிருஷ்ணன் புதிதாக கட்சி தொடங்கி இப்போ இன்னும் முழுமையாக அவர் தன்னுடைய நிலைப்பாடு என்னன்னு அறிவிக்கலைனாலும் இந்த அவருடைய செயல்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பெரியாரை தவிர்த்து இங்கே ஒருத்தர் அரசியல் செய்ய முடியாதுங்கிறத தான் இது காண்பிக்கிறதுன்னு திமுக திரு உதயநிதி அவர்களும் குறிப்பிட்றாரு. திரு விஜய் அவர்களுடைய இந்த நகர்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற தலைவர்களில் பெரியார் முன்னணியில் நிற்கிறார் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. அவர் தன்னலமில்லாமல் வாழ்ந்தவர், மக்களுக்காக வாழ்ந்தவர், தனிப்பட்ட முறையில் இனிய பண்பினர் என்பதெல்லாம் உண்மைதான். அதனால் இன்றைய இளைஞர்களுக்கு, அதாவது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு விஜய் அவர்களும் இரண்டு பேருமே இன்றைய இளைஞர்களை நோக்கித்தான் தங்களுடைய கட்சியை எடுத்துச் செல்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பெரியாரை பற்றி அவர்களுக்கு ஒரு சரியான புரிதல் இருக்க வேண்டும் என்பதிலும் என்று அவர்கள் நினைத்தால் அதில் தவறு ஏதும் இருக்க முடியாது என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் பெரியாரை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன என்பதை பற்றி தான் இன்றைய விவாதம் நிகழ வேண்டும். பெரியார் யார், பெரியார் என்ன சொன்னார் என்பதை இவர்கள் தெளிவாக விளக்குவார்களா என்ற கேள்வியைத்தான் நாம் கேட்க வேண்டும். பெரியாரினுடைய முக்கியமான அடையாளம் அவருடைய கடவுள் மறுப்பு. அவர் கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிரான் என்று சொன்னார். அப்படி அவர் சொல்லி இருப்பதை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 99.90% காட்டுமிராண்டிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். இரண்டாவது, பெரியார் கடைசி வரையில் 5 ஒழிப்புகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது கடவுள் ஒழிய வேண்டும், காந்தி ஒழிய வேண்டும், காங்கிரஸ் ஒழிய வேண்டும், மதம் ஒழிய வேண்டும், கடைசியாக பார்ப்பான் ஒழிய வேண்டும் என்று அவருடைய கடைசி பேச்சில் அவர் சொல்லியிருக்கிறார். இவை எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்ற விவாதமும் இன்று நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று, பெரியார் கடைசி வரை மக்களாட்சியை எதிர்த்து வந்தார் என்பதும் உண்மை. அதாவது 1930 அவர் குடியரசுல மக்களாட்சினா தடி இருக்கிறவன் தண்டல்காரன், அதான் யார் கையில தடி இருந்தோ அவன் தான் அரசியல் நடத்த முடியும், அதான் ஜனநாயகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இந்திய விடுதலையும் அவர் துக்கநாள் என்று கடைசி வரையும் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் அடுத்தது நான் வரிசையா சொல்லாம பெரியார் பத்தி என்ன நினைக்கிறேங்கிறத, அடுத்தது அவருடைய போக்கு, அதாவது 1944 47 அவரோட அதாவது திமுக விலகி வந்த போதோ அவருடைய போக்கு ஒரு பாசிச வழியை செல்கிறது அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறார். அப்புறம் அடுத்தது அவர் கம்யூனிஸ்டுகளை மிக மிக தீவிரமாக எதிர்த்தார். இன்னொரு முக்கியமான விஷயம், அது பெரியாருடைய ஆதரவாளர்கள் சொல்ல மறந்து விடுகிறார்கள். பெரியார் அவருடைய ஈரோட்டு பாதை என்ற ஒரு திட்டத்தை வகுத்தார். அதில் அவருடைய முதல் அந்த வரைவில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இது எஸ் வி ராஜதுரை புத்தகத்திலிருந்து எடுத்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, no special concession should be made to communities on the basis of religion and caste. இது பெரியார் சொல்றது. இதை பின்னால் ஜஸ்டிஸ் பார்ட்டி சொல்லும்போது ஜஸ்டிஸ் பார்ட்டி சொன்னாங்க அப்படி இருக்கக்கூடாது, மக்கள் ஜாதிகள் மக்கள் என்ன ஜனத்தொகை இருக்கோ அதை பொறுத்து தான் அரசு தேவைப்பட்டால் வேலை கொடுக்க வேண்டும் ஜஸ்டிஸ் பார்ட்டி சொன்னா அதை திரும்ப ஏற்றுக்கொண்டார். ஆனா முதல்ல பெரியார் சொன்னது இதுதான். ஆனால் பெரியாருக்கு இதை பற்றி ஒரு தெளிவு அந்த காலகட்டத்தில் இல்லை என்பதும் நமக்கு தெரியாது. தேர்தல் பாதை வேண்டான்னு சொன்னவர் பெரியார், அதே நேரத்தில் காமராஜர் தான் ஆகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தார் அப்படின்னு சொன்னவரும் பெரியார். அந்த அந்த கேள்வியை உள்ளாக்குறீங்க. நான் அதை மறுக்கலையா? நான் என்ன சொல்றேன், பெரியாருடைய மாற்றி அதாவது பெரியார் ஒரு உடனடி மனிதர், அதாவது தனக்கு அந்த டயத்தில் என்ன தோன்றது உடனடியாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர். நம்ம அவரை அவருக்கு ஒரு பெரிய ஒரு சாக்ரட்டிஸ் என்று சொல்லும் போது நம்ம ப்ராப்ளம் வருது. எப்படி உள்வாங்க வேண்டும்ங்கிற கேள்வியை முன்வைக்கிறீங்க. முதல் கட்ட சுற்றுலா இன்னொரு 2 பாயிண்ட் இருக்கு. பெரியார் முக்கியமா இன்னொன்னு சொல்லிருக்காரு, அதாவது அரசன் ஆட்சி தான் வேண்டும், அதாவது அரசன் செய்து வந்தது போல மக்களை அடக்கி ஆளும் ஆட்சி என்பதாக ஒன்று அவர் எழுதுகிறது, ஒன்று இந்த மக்களுக்கு அவசியம் வேண்டியதாக இருக்கிறது என்று 1968 கீழ்வண்ணிக்கு அப்புறம் சொன்னார். இதற்கும் மேலாக பெரியார் பிராமணர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று 1973 காரைக்குடியில பேசினார்.
அதான் 3% அவங்க போனா நம்மள 3% போவாங்க. அதை திரு சுபவி விளக்க முடியும். ஆனால் அவர் அந்த பொருள்ல அப்படிதான் சொன்னாரா? சித்தாந்தத்தையா? வியாக்கியானம் இந்த பாருங்க, வியாக்கியானம் வந்து வேற விஷயம். எல்லாத்தையும் வியாக்கியானம் கொடுக்க முடியும் நமக்கு வந்து. நீங்க சொன்னது எல்லாமே அதுதானே திரு பி. கிருஷ்ணன். இதுவரைக்கும் நம்ம சொல்றதுமே நீங்க உங்க புரிதல்ல இருந்து நீங்க ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. அதுக்கு வியாக்கியானம் நீங்க வார்த்தை சொல்றீங்க, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தல. உங்க பார்வையை நீங்க முன்வைக்கிறீங்க. திரு சுபவி அவர் பார்வையை வைப்பாரு, அது வியாக்கியானம் நீங்க சொல்லலாம். அவர் பார்வை அதான ஜனநாயகம். எஸ் எஸ் அதான ஜனநாயகம். ஏன்னா தமிழ் இல்ல வார்த்தைகள்ல வந்து என்னவாக புரிந்து கொள்ளப்படணும் இருக்கு. வியாக்கியானம்ங்கிற வார்த்தைக்கான பொழிப்புரையும் பொருள் பொழிப்புரைன்னு பல விஷயம் சொல்லலாம். நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். வியாக்கியானம்ங்கிறதுக்கு ஓகே, வியாக்கியானம்ங்கிறதுக்கு என்ன விளக்கம்னு அர்த்தம். விளக்கம் சொல்றேன் தமிழ்ல. விளக்கம் கொடுக்கிறேன். வியாக்கியானம்ங்கற வார்த்தை தெரியல, என்ன விளக்கம் சொல்றேன். விளக்கம்னு சொல்றேன். நீங்க ஒரு மாதிரி விளக்குவீங்க, நான் வேற ஒரு மாதிரி அது விளக்கிக் கொள்வது. எனக்கு ஒரு மாதிரி விளங்குறது, உங்களுக்கு வேற மாதிரி விளங்கலாம். ஃபைன் ஃபைன். நம்ம முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் நான். அப்புறம் இன்னும் ஒண்ணே பெண் விடுதலை ரெண்டே சொல்லிடுறேன். சொல்லுங்க. பெண் விடுதலை பத்தி ஒரு பேசும்போது அவர் பெண் விடுதலை நிச்சயம் விரும்பினார், அது எனக்கு ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனால் பேசுற எல்லா பேச்சிலையும் வந்து பெண்களை கொச்சையாக பேசினார் என்பதும் உண்மை. அவர் கடைசி பேச்சில கூட கோயிலுக்கு பெண்கள் போறதே உரசிக்கிறதுக்கு தான் அப்படின்னு பேசியிருக்காரு. அது எல்லா இடத்துலயும் கேட்கலாம். அது வந்து அடுத்தது அவருடைய போராட்டங்கள், அதாவது ஜாதி எதிர்த்து பெரியார் இயங்கினார் என்பதும் உண்மை. ஆனால் ஜாதி எதிர்ப்பு மாநாட்டு நடத்தினால் ஒழிய அவர் ஜாதி எதிர்ப்பு போராட்டம் எதுவும் நடத்தவில்லை என்பதும் உண்மை. அதே மாதிரிதான் கோயிலுடைய போராட்டமும். ஆனால் பெரியாரை உள்வாங்க போகும்போது பெரியார் வந்து இஸ் a bundle of contradictions. அதாவது ஒரு முரண்களின் ஒரு வடிவம். அதை வந்து நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டியதுதான் நான் நினைக்கிறேன். நன்றிங்க. நான் அதுல திரு சுபவி அல்லது எஸ்கேபி கார்னர் ரெண்டு பேருமே சொல்லலாம். ஒரு எந்த ஒரு தலைவரையும், அது பெரியாரோ விவேகானந்தரோ அல்லது வேறு யார் வேணாலும் எடுத்துட்டாலும் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் அவங்க எதை நோக்கி பயணித்தார்கள், அவர்களுடைய ஒட்டுமொத்த பயணம் என்னவாக இருந்ததுலேருந்து தான் நம்ம பார்ப்போம். தனித்தனியாக எடுத்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் நிறைய விமர்சனங்கள் வைக்க முடியும். இதையும் பேசலாம், நிச்சயமாக நீங்கள் சொன்ன கருத்துக்களையும் பேசலாம். எஸ்கேபி பேசுகிறீங்களா அல்ல சுபவி அவர்கள் ஏதாவது சொல்லணும்? எஸ், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவர் என்ன முக்கியமான கேள்வி வைக்கிறார்னா, நீங்கள் பெரியாரை உள்வாங்க வேண்டும் அப்படின்னு திரு உதயநிதி சொல்கிறாரு. என்னவாக உள்வாங்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். இதெல்லாம் சொல்லியிருக்காரு, இதையெல்லாம் முழுமையாக நீங்கள் உள்வாங்கணும்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாரு. தந்தை பெரியார் மறைந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் மறைந்த 50 ஆண்டுகாலம் ஆகுது. இந்த இடைப்பட்ட காலத்தில் எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாட்டில், எத்தனையோ முதலமைச்சர்கள், பிரதமர்கள், எவ்வளோ பேர் வந்து போயிட்டாங்க இந்தியாவில். ஆனால் இன்றைக்கி நம்ம பெரியாரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம், அதை பற்றி ஒரு தொலைக்காட்சியில் விவாதிக்கிறோம் என்றால் பெரியார் கருத்தியலாக வாழ்கிறார். பெரியாருடைய கருத்தியல் தமிழ்நாட்டின் முன்னேற்றங்களில், தமிழ்நாட்டின் ஒவ்வொரு முன்னேற்றமான பாதைகளிலும் அந்த கருத்தியல் இருக்கிறது. எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் பெரியாரை உள்வாங்க வேண்டும் என்று சொன்னது ஒரு அற்புதமான ஒரு சொல்லாடல். நீங்கள் பெரியாரை படிங்க, பெரியாரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க, இல்லை பெரியாரை பின்பற்றுங்கள், அதெல்லாம் ஆதரவாளர்களிடம் சொல்ல வேண்டிய பேச்சு.